நேத்து ஃப்ரைடே வழக்கத்த விட சீக்கிரமே எழுந்தாச்சு. ஸோ எழுந்ததுமே வந்து மிஷின்ல துணிலாம் போட்டு விட்டுட்டேன். கையில துவைக்க வேண்டிய கொஞ்சம் ஷர்ட் இருந்துச்சு. அதையும் காலையிலேயே துவைச்சு போட்டாச்சு. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் எழுந்து வந்தாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு கேரட் கட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அவங்களுக்கு ஜூஸையும் போட்டு குடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து பவர் கட்டா. நான் வந்து சீக்கிரமே வர மிஷின்ல துணி போட்டேன். அது வேற லாக் ஆயிடுச்சு. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் ஸ்டாப் ஆயிருந்துச்சு. மதியம் போல கொஞ்சம் மோர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் 2 பேருமே. அதுக்கப்புறமா ஒரு 1:30க்கு அப்புறமா கரண்ட் வந்துச்சு. லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளா லெமன் ரைஸ் தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். வீக்கெண்ட் அப்படின்றனால ஹஸ்பண்ட்க்கு வேலை வந்து சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட கசின் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டின்னர் வந்து அங்க தான் எடுத்துக்கிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் அண்ணி கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கருந்து நாங்க ரிட்டர்ன் கிளம்புறப்போ மணி வந்து ஒரு 10:30க்கு மேலேயே இருக்கும். நாங்க வரப்போ பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் போறப்போ ரொம்ப டைம் ஆயிட்டதுனால ரோட்லாம் நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. அப்படியே ஜாலியா கதைலாம் பேசிட்டே போயிட்டுருந்தோம். வீட்டுக்கு போறப்போ மணி 11 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அண்ணி வந்து வீட்லயே பண்ண மாங்காய் ஊறுகாய், அப்புறம் நெறைய ஃப்ரூட்ஸ்லாம் குடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, நட்ஸும் ஊற வச்சுட்டு, நைட் தூங்க போயாச்சு.